ஐநா மன்ற மனித உரிமை விசாரணையை சீர்குலைக்காதே நரேந்திர மோடியை சீர்குலைக்காதே ஐநா மன்ற மனித உரிமை விசாரணையை சீர்குலைக்காதே செல்லாதே விடமாட்டோம் நாம் தமிழர் விடமாட்டோம் சீமான் தம்பிகள் விடமாட்டோம் நமது ஒளி வாங்கி நமது இன உறவுகளை கொண்டு குவித்த இலங்கை தேசத்திற்கு நமது மதிப்பிற்குரிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்வதை எதிர்த்து உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். கண்டன உரை நிகழ்த்திய தம்பிமார்கள் தலைவர்கள் குறிப்பிட்டது போல ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இலங்கைக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றுதானே இந்த சிக்கல்களை எல்லாம் பேசி தீர்க்க முடியும், அங்கு போய் பேசாமல் வேறு எப்படி பேசி இதற்கான தீர்வை காண்பது, இது எதற்காக தேவையற்று தடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இலங்கையில் 2008, 2009 இந்த ஆண்டுகளில் ஒரு இன அழிப்பு போர் நடந்தது. தமிழர்கள் நாம் எல்லோரும் உணர்ந்திருந்தோம், இந்த போரை நடத்துவது இலங்கை அரசு அல்ல. இந்த போரை நடத்துவது இந்திய பெருநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் அதன் ஆட்சியும் அதன் தலைமையும் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம். உலகம் முழுமைக்கும் வாழ்கிற நமது இன மக்களுக்கு அது நன்கு தெரியும். ஆனாலும் போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே அவர்களும் அவருடைய தம்பி கோத்தபாய ராஜபக்சே அவர்களும் ஊடகங்களுக்கு சொல்கிற போது இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் போல சொன்னார். பிறகு கோத்தபாய ராஜபக்சே 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயவர்த்தனை அவர்கள் செய்த தவறை நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார். அப்படி என்ன தவறை ஜெயவர்த்தனை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால், ஜெயவர்த்தனே இந்தியாவை நம்பவில்லை, நாங்கள் நம்பினோம் என்று சொன்னார். அதே ராஜபக்சேயும் கோத்தபாய ராஜபக்சேயும் 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி யுத்தத்தில் இறுதி போரில் நாங்கள் விடுதலை புலிகளை வெற்றி கண்டோம் என்று சொன்னார். அந்த இடத்தில் ஒன்றை நாம் உணர வேண்டியிருக்கிறது. 20 வல்லாதிக்க நாடுகள், இந்தியா, ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, லிபியா, ஈஜிப்ட், இப்படி போன்ற 20 நாடுகள், மிகப்பெரிய நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்ற நிலை இருந்ததென்றால், இத்தனை நாடுகளின் துணை கொண்டுதான்
விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்கிற நிலைக்கு ஒரு வலிமையான ஒரு படையை நமது தேசிய தலைவன் கட்டி எழுப்பியிருந்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதே கருத்தை இன்றைக்கு தந்தி தொலைக்காட்சியிலே தனது நேர்காணலிலே இலங்கையின் இன்றைய பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே பதிவு செய்கிறார். ஆம், இறுதி போரில் இந்தியா எங்களுக்கு உதவியது என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த போரை நடத்தி நமது மக்களை கொள்வதற்கு பின்னின்று உதவியது இந்தியா தான் என்றால், அன்றைய காங்கிரஸ் ஆட்சி அதை செய்ததென்றால், அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அதை தடுக்கக்கூட வலிமையான உயரத்தில் இருந்த வலிமையான எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா, அதற்கும் அதில் பங்குண்டு. எப்படி காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த தமிழர் இடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, மதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கட்சியின் ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது. இப்ப இந்த கட்சிகளுக்கெல்லாம் எப்படி பங்கு இருக்கிறதோ அதை விட பெரும் பங்கு வலிமை மிக்க ஒரு எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாவுக்கும் உண்டு. அப்படி என்றால் என் சாவை, என் இன அழிவை இந்த கட்சி சகித்துக் கொண்டிருந்ததா, ரசித்துக் கொண்டிருந்ததா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஆம், இல்லை என்றால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே வந்து இந்தியா எங்களுக்கு எல்லா உதவியும் செய்தது என்று சொன்னதற்கு இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்களின் கருத்து என்ன? அந்த இன அழிப்பு போரை செய்வதற்கு இந்தியா உதவி இருந்தால் அது தவறு என்ற கண்டனம் இருக்கிறதா, கருத்து இருக்கிறதா? இல்லை. எல்லை தாண்டி வந்த மீனவர்களை நாங்கள் சுட்டோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் சொல்கிறார் நரேந்திர ஐயா ரணில் விக்ரமசிங்கே. உங்கள் நாட்டு மீனவர்கள் எதற்காக எல்லை தாண்டி வருகிறார்கள்? வந்தால் நாங்கள் சுடுவோம், வந்தார்கள் சுட்டோம் என்று சொல்கிறார். இதற்கு பிறகு தன் நாட்டு குடிமக்களில் 840 மீனவரை சுட்டுக் கொண்டேன் என்று அந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் சொல்கிறார். ஒரு குடிமகன் அல்ல, சாதாரண ஒருத்தன் சொல்லிட்டான்னா சரி ஏதோ தெரியாம சொல்லிட்டான் இருக்கலாம். ஒரு மதிப்புமிக்க தலைவர் சொல்கிறார், ஆமா நாங்க கொண்டோம்னு சொல்றார். ஏன் தாண்டி வரீங்கன்னு கேட்கிறேன். தன் நாட்டு குடிமகனை ஆமா நான் கொன்னேன்னு சொல்ற ஒரு நாட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு விருந்து சாப்பிட போற எந்த மானங்கட்டவனையாவது இந்த நாட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் நீ வந்தா வீட்டுக்கு வந்தா நான் அடிப்பேன், ஆனாலும் இவன் நண்பன் விருந்தாளிங்கிறான், அவன் உறவினங்கிறான். இப்படி ஒரு மானங்கட்ட தேசத்தை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா? இதுக்கு மேலையும் போய் நாங்க ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம், நாங்க ஒரு உறவை பராமரிப்போம், நாங்க இலங்கையோடு நட்போடு இருப்போம். எங்க அப்பா பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தாரு, இந்த 16 வயதுல. யாரு கேட்டாலும் உன் பேர் கோபாலகிருஷ்ணன் சொல்லு, எவனாவது சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்ட்டு. எந்த பையனும் கோபாலகிருஷ்ணன் சொல்ல மாட்டான், பூரா ஜப்பானின்னு தான் சொல்லுவேன். இந்தியா தான் சொல்லிட்டு இருக்கு என் நட்பு நாடு இலங்கை, என் நட்பு நாடு இலங்கை. அவன் ஒருபோதும் சொல்லல. இது பைத்தியக்கார பை சட்டை கிழிச்சு விட்டு தெரிஞ்ச மாதிரி இந்தியாவின் நட்பு நாடு, இந்தியாவின் நட்பு நாடு, இந்தியா நட்பு நாடுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கு. இன்று வரை உன் நாட்டு குடிமகனை சிறைபிடிக்கிறான். எல்லை தாண்டி வந்தால் உன் நாட்டு மீனவனை நான் சிறைபிடிப்பேன், சுடுவேன், சித்திரவதை செய்வேன், படையை பறிமுதல் செய்வேன் என்று சொன்னால் அது நட்பு நாடா பகை நாடா? என் நாட்டு வளங்களை உன் நாட்டு மீனவர்கள் சுரண்டி கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஒரு நட்பு நாட்டின் தன்மை என்ன? ஒரு நட்பு நாட்டுக்கு அர்த்தம் என்ன? உனது வளங்கள் எனக்கு, எனது வளங்கள் உனக்கு. நீ என்னிடத்தில் வந்து வர்த்தகம் செய்யலாம், நான் உன்னிடத்தில் வந்து வர்த்தகம் செய்யலாம். உன்னுடைய நாட்டு மக்கள் என்னிடத்தில் கல்வி கற்று போகலாம், என்னுடைய நாட்டு மக்கள் உன் நாட்டுக்கு வந்து கல்வி கற்கலாம். உன் நாட்டு மக்கள் என் நாட்டில் வந்து சுற்றுலா செய்யலாம், பயணம் செய்யலாம், பார்வையிடலாம். அதுபோல என் நாட்டு மக்கள் உன் நாட்டிற்குள் சுதந்திரமாக உழவலாம், சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் தான் நட்பு நாட்டிற்கு அழகு. ஆனால் உன் நாட்டு மீனவன் என் நாட்டு கடல் எல்லையில் வந்து மீன் பிடித்தால் என் வளத்தை அவன் சுரண்டி கொண்டு போனால் சுடுவேன் என்று சொன்னால் இவன் நண்பனா பகைவனா என்று பைத்தியக்காரன் கூட சொல்வான் அவன் பகைவன் என்று. ஆனால் இதை உணராத நாடா எனது நாடு? தெரியும். ஆனாலும் இதை ஏன் மறுபடி இலங்கையின் நண்பன் என்று சொல்கிறது என்றால் அது தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு எதிராக இது இயங்குகிறது. தமிழர் என்ற இனத்தினுடைய உணர்வை ஒரு துளியளவும் மதிக்காமல் இது இயங்குகிறது. அதான் உண்மை. ரணில் விக்ரமசிங்கே சொல்றாங்க,
நீங்க ஏன் அப்ப இத்தாலி கடற்படை வீரர்களை கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க? அட பைத்தியக்காரா, அவன் என் நாட்டு மீனவனை சுட்டான், அதுக்காக சிறை பிடித்து வச்சிருக்கிறோம். நியாயமா பார்த்தா உன்னாட்டு ராணுவ வீரன் இல்ல, நாங்க பல ஆயிரம் பேரை பிடிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா 840 மீனவன் சுட்டுத்தான். அதை செய்யாம அந்த நாட்டு ராணுவ வீரனை கூட்டிட்டு வந்து பயிற்சி கொடுக்கிறோம். உலகத்துல எந்த பைத்தியக்கார நாடும் செய்ய, தன் நாட்டு குடிமக்களை கொண்டு ஒழிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து அவனுக்கு 1000 கொடுத்து அனுப்புகிற ஒரு தேசத்தை நீ உலகத்திலே பார்க்க முடியாது, இந்தியாவை தவிர. இப்போ நமக்கு இருக்கிற நிலைமை என்ன? இங்க கேட்கிறாங்க எல்லாரும், இலங்கையில இருக்கிறதுக்கு இங்கே ஏன் போராடுற, அங்க நடக்கிறதுக்கு இங்கே ஏன் போராடுற? ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் என்ற இனம் வாழ்வது வீழ்வது, அந்த இனத்திற்கு நல்லது கெட்டது எது நடக்க வேண்டுமானாலும் அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு. இதை நீங்க புரிந்து. ஏன் தமிழ்நாடு? தமிழர் என்ற தேசியத்தின் மக்கள் 12 கோடி. 12 கோடி மக்களுக்குமான அரசியல் வலிமை தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இலங்கையில் இல்ல. அங்கே என்னை அடிமைப்படுத்தியவன் அரசியலால் அடிமைப்படுத்தல, அவன் ஆயுதம் வைத்து என்னை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்துகிறான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்கே எனக்கு அரசியல் இல்லை, நான் என் உரிமைக்காக நிற்கிறேன். ஆனால் அவன் துப்பாக்கி கொண்டு வந்து என் தொண்டை குழிக்கில் செலுத்திக் கொண்டு உரிமை வேணுமா உயிர் வேணுமா என்று கேட்கிற போது நான் எதை கேட்பேன் என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். அப்படி என்றால் அங்க அரசியல் இல்லை. அமெரிக்காவில் எனக்கு அரசியல் இல்லை. லண்டனில் நாங்கள் 3-4 லட்சம் பேர் வாழுகிறோம், அங்க அரசியல் இல்லை. அந்த நாட்டு அரசியலில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை நான் இணைத்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். கனடாவில் எனக்கு அரசியல் இல்லை. அந்த நாட்டு அரசியலோடு எமது மக்கள் இணைந்து பயணிக்கிறார்கள், எமக்கான அரசியல் இல்லை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் பரவி வாழ்கிறோம். கர்நாடகாவில் 1 கோடி இருக்கிறோம், எங்களுக்கு அரசியல் இல்லை. அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு அல்லது இந்திய பெருநிலத்தின் அரசியலோடு இணைந்து பயணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் 8 கோடிக்கு குறைவில்லாத தமிழர் தேசியத்தின் மக்கள், தமிழ் தேசியத்தின் மக்கள் நிறைந்து வாழக்கூடிய நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு. இங்குதான் அவனுக்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், இங்குதான் இருக்கிறார்கள். வலிமைமிக்க அரசியல் தமிழ் தேசியத்திற்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதனால் தான் துபாயில் அடிபட்டாலும், மலேசியாவில் அடிபட்டாலும், ஹாங்காங்கில் அடிபட்டாலும், இந்தோனேஷியாவில் அடிபட்டாலும், ஈழத்தில் அடிபட்டாலும், கொழும்பில் அடிபட்டாலும், இஸ்ரேலில் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இங்கேதான் இருக்கிறது. என் மகன் எங்கோ ஒரு இடத்தில் போய் இருக்கலாம், ஆனால் சுமந்த வயிறு, தாயின் வயிறு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதை சில பேர் புரியாமல் தமிழ்நாட்டில் சீமானும் நாம் தமிழக சீமான் தம்பிகளும் போராடினால் வென்று விடுமா என்று அந்த கேள்விகள் அர்த்தமற்றது. எனவே இப்போது நமக்கு இருக்கிற சிக்கல், இதை நாம் உணர்ந்து சொல்லல, நமது தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மிக தீர்க்கமாக தெளிவாக உணர்ந்து நின்றார். நாம் உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட, நமக்கென்று குரல் எழுப்பவோ, நமக்கென்று பேசவோ, போராடவோ யார் ஒருவரும் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு சிறுபான்மை தேசியத்தின் மக்கள், அதுவும் அடிமை சிறுபான்மை தேசியத்தின் மக்கள். நமக்கு யாருமே கிடையாது. அமெரிக்கா எனக்காக பேச போகுதா? ரஷ்யா பேசுமா? சீனா பேசுமா? பேசாது. எனக்காக பேச வேண்டிய நாடு இந்தியா. ஏன் இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பு இருந்தே நான் இங்க இருக்கேன். இவன் சொல்லுவா, வரலாற்றில் எழுதி வைப்பான், இந்த கிறுக்கு பையன் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தான்னு. அது மாதிரி உலக புழுகு எதுவும் கிடையாது. அவன் இந்தியாவுக்கே வரல. அவன் கடற்கரை கப்பல் துறைமுகம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்தான். சென்னைக்கு வந்தான், கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தா வந்தான். எதுக்கு? மிளகு வாங்கி விற்க வந்தான். நமக்கு மிளகா நம்மது இல்லை, அது இத்தாலிது. நம்மளுடைய இது மிளகு தான். 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் சாப்பிடலாம்ங்கிறான். விஷத்தை வச்சு உன்னை கொல்லணும்னு சொன்னா கூட நீ 10 மிளகை சாப்பிட்டா பழச்சிக்கிறோம், இடம் விஷத்தை அது முறிச்சிரும்ன்றான். அது உனக்கு தெரியல, வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சு வாங்கி விற்க வந்தான். அவன் வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியா இல்லை,
அவனுக்கு அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சிந்தி அதை சொல்ல தெரியாம அவன் ஷீக்கு பதிலாக ஈய போட்டு இந்தியா இந்தியான்னு பேசி விட்டு போயிட்டான். அவனுக்கு இது தெரியாது. இந்து இந்தியாலாம் அவன் உருவாக்குனதான். இங்க எந்த பையனும் உருவாக்கல. மந்திரம் சொன்னவனோ மணி ஆட்டினவனோ அதில் உருவாக்கல. அந்த வெள்ளக்காரப்பை உருவாக்கல. யாரு? கர்த்தருக்கு தோத்திரம்னு தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு போயிட்டு மூத்திரத்தை போய் விட்டு போயிட்டான் அந்த வாயில. இவனும் உருவாக்கல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வரலாற்று உண்மை, வரலாற்று உண்மை. அப்ப இந்த நாடு எனது பாட்டன் பூலித்தேவன், எனது பாட்டன் மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, எங்க அப்பத்தா வேலுநாச்சியார், இப்படி பல்வேறு எமது பாட்டனும் முப்பாட்டனும் இந்த நிலத்தின் விடுதலைக்கு வெள்ளக்காரன் ஏத்து போறானே, அவன் இந்திய விடுதலைக்காக அல்ல. என் அன்னை தமிழ் நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக பண்போட அவன் எங்களெல்லாம் கொண்டு ஒழிச்சா நாங்க தோத்து போனோம். எங்க நிலப்பரப்பெல்லாம் கைப்பற்றி அவன் 600 சமஸ்தானங்களாக இருந்ததை இணைச்சு இந்தியாங்கிற நாடா உருவாக்கணும். அப்ப இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து இந்த நிலத்தில் வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் நாங்கள். அதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த இந்திய பெருநிலமாக மாற்றி இந்த மண்ணின் விடுதலைக்கு புரட்சி செய்கிற போது செக்கிழுத்தவன் என் பாட்டன் வ.உ.சி., சிறைப்பட்டவன் எங்கள் ஐயா காமராஜர், இங்கே இருக்கிற தந்தை பெரியார், ஐயா முத்துராமலிங்கத்தை போன்ற பெருமக்கள் எல்லாம் ஏகப்பட்ட பெருமக்கள். அப்ப எண்ணற்ற பேர் செக்கிழுத்தோம், சிறைப்பட்டோம், தூக்கில் தொங்கினோம், ரத்தம் சிந்தினோம், அடிபட்டோம். இப்படி இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய ஒரு தேசிய இனத்தின் மக்கள். அப்ப இந்த நாட்டின் விடுதலைக்கு சொல்ல முடியாத விலை கொடுத்து நின்ற தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். இந்திய பெருநிலத்தை தாய்நாடு என்று ஏற்றிருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். காவிரியில் தண்ணி வரல, முல்லை பெரியாற்றுல உரிமை இல்ல, மீத்தேன் எரிகாற்று அணு உல, கச்சத்தீவு இல்ல, நீங்க நீர்த்துணை ஆய்வு எளவு கருமம் எண்ணற்ற பிரச்சனை இருந்தாலும் மானங்கட்டு போய் இன்னும் இந்தியன் என்று அந்த உணர்வோடு இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒரே இனம் தமிழன் மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் இவ்வளவுக்கு மேலாக நாங்கள் இந்த நேசத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் எமது தாய்நாடு என்று. ஈழத்திலே இருக்கிற எமது உறவுகள் எண்ணற்ற எமது ரத்த சொந்தங்களை தன்னகத்தை வைத்திருக்கிற இந்திய பெருநிலம்தான் எமது தந்தையர் நாடு என்று நேசித்திருந்தார்கள். இங்கு இருக்கிற தமிழனுக்கு இது தாய்நாடு, அங்கிருந்த இருக்கிற தமிழனுக்கு, வாழ்ந்த தமிழனுக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழனுக்கு அது தந்தையர் நாடு என்று இன்று வரை நேசித்து நிற்கிறார்கள் எமது மக்கள். எந்த சிங்களன் வீட்டுக்கு வேணாலும் போய் பாருங்க, ஒருத்தன் வீட்டுல சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்குமா? இன்னைக்கு ஐயா பிரதமர் நரேந்திர மோடி போறாங்க, அம்மா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. எங்கேயாவது ஒரு சிங்களன் வீட்டுல தேசப்பிதா காந்தி படம் இருக்குமா? இல்ல ஐயா நேரு படம் இருக்குமா? அம்மையார் இந்திரா காந்தி படம் இருக்குமா? இந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் எவராவது ஒருவர் படம் இங்க இருக்குமா? தென்னாப்பிரிக்கால காந்தி படம் இருக்கு, அமெரிக்கால காந்தி படம் இருக்கு, அருகில் இருக்கிற இலங்கையில் ஒரு சிங்களன் வீட்டுல இந்த நாட்டின் மிக மதிப்புமிக்க தலைவர்கள் எவருடைய மதமாக இருக்குமா? இல்லை. ஆனால் ஈழத்தில் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் காந்தி படம் இருக்கும், இந்திரா காந்தி படம் இருக்கும், சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கும், பகத்சிங் படம் இருக்கும். காரணம் என்ன? எங்கள் தந்தையர் நாடு என்ற நேசம். இலங்கையும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடுகிற போது இந்தியா வெல்ல வேண்டும் என்று உணர்வு எழுச்சியோடு கரவொடி எழுப்பி காத்திருக்கிற மக்கள் எமது மக்கள். என என் தந்தையர் நாடு அவ்வளவு நம்பி நிற்கிற நாடு. எல்லாம் பேசுற அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருது, அதை இந்தியா ஆதரிக்கணும். அதுவே தவறு. உலகத்திற்கு முன்பு எனக்கு ஆதரவான தீர்மானத்தை, எனக்கான தீர்வை பெற்றுத் தருகிற தீர்மானத்தை இந்தியாவால் முன்மொழிந்து கொண்டு வந்திருக்கணும். அதான் யதார்த்தம். ஏன்னா அமெரிக்கால நாங்க மொத்தமா 50,000 பேர் வாழ்ந்தா அதிகரிச்சோம். அது எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, அந்த நாட்டுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அது என்னுடைய நாடே இல்லை. நான் அமெரிக்க தேசிய கீதத்தை பாடும்போது எந்திரிச்சு நிக்கல. நான் அந்த நாட்டுக்கு வரி செலுத்தல, வாக்கு செலுத்தல, எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் எனக்கு எல்லா உரிமையும் பெற்றுத்தர வேண்டிய கடமைப்பட்ட நாடு இந்திய நாடு. அப்ப அந்த நாடு என் இனத்தை கொன்றொழித்ததோடு மட்டுமல்லாது அழித்து ஒழிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நிற்கிற என் தமிழ் இனத்திற்கு ஒரு நியாயமான உரிமையை கூட, அந்த அநீதிக்கான நீரை கூட பெற்றுத்தர மறுக்கிறது, அதற்கு எதிராக இயங்குகிறது என்பதுதான் வரலாற்றில் பெரிய கொடுமை. அதான் பெரிய கொடுமை. மன்மோகன் சிங் ஐயாவுடைய அரசுதான் இலங்கையை காக்க போராடியது என்று பாரதிய ஜனதா வந்தால் ஒரு பெரும் மாற்றம் வந்துவிடும் என்று தமிழ் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள்.
என் அன்பு மக்களே, காங்கிரஸ் இப்போது எதிரி, சிங்களன் 60 ஆண்டு கால எதிரி, பாரதிய ஜனதா தமிழ் தேசியத்திற்கு பரம்பரை எதிரி. காங்கிரஸ் ராஜீவ் காந்தி மரணத்திற்கு பின்னால் தான் எதிரி. இலங்கையில் சிங்களன் விடுதலை பெற்ற 60 ஆண்டுகளில் தான் நமக்கு எதிரி. ஆனால் பாரதிய ஜனதாவும் ஆரிய பார்ப்பனியமும் தமிழ் தேசிய மக்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக எதிரி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். என் அன்பு மக்களே, என் தாயின் மீதும் என் தமிழின் மீதும் என் தலைவனின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன், சிங்களன் கூட நமக்கு விடுதலை தர முன்வருவால் இங்கு இருக்கிற ஆரிய பார்ப்பனன் ஒருபோதும் அதற்கு துணை நிற்க மாட்டான் என்கிறார். நீ என்ன சோத்துல உப்பள்ளி தண்ணீர் இதை ஊற்றிட்டியா, மண்ணெண்ணெய் ஊற்றிட்டியா, மண்ணெண்ணி போட்டியா, சுப்பிரமணிய சாமிக்கு இந்துராமுக்கு என்ன பண்ண? ஆனால் சிங்களனை விட எதிராக நமது விடுதலைக்கு எதிராக பேசுவார்கள், எழுதுவார்கள், சிந்திப்பார்கள். நம்ம ஒண்ணுமே செய்யல. இந்த படங்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீங்களா? உன் அக்கா தங்கச்சி மாற அறுத்து போட்டிருக்கானே, இதை பார்த்துட்டு பேசாம இருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குழந்தைகள் எல்லாம் தீவிரவாதிகளா? இதை கேட்க இந்த நாட்டில் ஒரு நாய் இருந்தானா? ஒரு நாய் எவனாவது நியாயம் பேசுவான், மனிதனையும் பேசுவான்? ஒருத்தன் பேசினானா? இந்த பச்சிளம் குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இந்த கணக்கிலே வரல, சாவு கணக்கிலே வரலையோ? ரணில் விக்ரமசிங்கே தொலைக்காட்சியில் சொல்றார், போர்ல என்ன வெறும் ஒரு 5000 மெம்பர்ஸ், ஒரு 5000 பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்றார். அதே மைத்திரிபால சிறிசேனா அந்த நாட்டின் அதிபர் பேசுகிறார், 80,000 விதவைகள் இருக்கிறார்கள் என்று. அவன் 10,000 குறைச்சு சொல்றான். சரியான கணக்கு 90,000 விதவைகள். 90,000 பெண்களினுடைய கணவனை கொண்டது யார்? அது கணக்கு என்றால் அவன் பிள்ளைகள் எத்தனை ஆயிரம் பேர்? பாலியல் கற்பழித்து கொலை செய்த பெண்களின் எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள்? அதெல்லாம் கணக்குங்க. சரணடைந்த 10,000 போராளிகள் அங்க. அவன் இருக்கானா? கொன்னுட்டியா? போற சரணடைந்த கைதிகளை நீ துன்புறுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று மரபு இருக்கிறதுல உலகத்துல எல்லா நாட்டிலும் இருக்குதே. சரி, அந்த மரபை கடைபிடித்தியா? எங்க சரணடைந்த போராளி என்ன உடல் தகுதியோடு கை சரணடைந்தான்? அந்த உடல் தகுதியோடு இருக்கிறானா? எத்தனை ஆயிரம் பேர் சரணடைந்தான்? அந்த கணக்குங்க. அவனெல்லாம் இருக்கானா? கொன்னுட்டியா? ஒரு பயத்திலேயே அதெல்லாம் கணக்கு சொல்லு. இருக்கிறானா இல்லையா? காணாம போனவன் அந்த காணாம போனவன் கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கேட்டுத்தான் தங்கை ஆனந்தி அவர்கள் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த நாட்டில் அங்கே பயணம் மேற்கொண்ட அம்மையார் சுஷ்மா சிவராஜினுடைய கருத்து என்ன? பயணம் மேற்கொள்ள இருக்கிற ஐயா நரேந்திர மோடியின் கருத்து என்ன? ஒண்ணுமே. இதுல என்ன வேடிக்கைன்னா, அங்க போய்தான் பேச முடியுங்கிறாங்க. அப்ப ராஜ விஷயம் இங்க வரும்போது உங்க வாயில எல்லாம் புற்றும் புண்ணுமா இருந்துச்சு? இல்ல கொலக்கட்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? ராஜ வச்சு இங்க ஓயாம ஓடியாந்தானே அந்த அயோக்கிய பையன் இங்க வந்தானே. இதுல யாராவது ஒரு ஆள் மனதை அடித்து சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான நமது வழிபாட்டு தலங்களை இடிச்சவன் யாரு? புத்தனை கடவுளாக ஏற்று கும்பிடுறவன். புத்தனை கும்பிடுற உனக்கு வெங்கடாசலபதி கோயில்ல என்னடா வெண்ணமாயின என்ன வேலைன்னு ஒரு வகை கேட்க, நீங்க என்ன வேலை எவனும் கேட்க. அப்ப எத்தனை முறை இந்த ராஜபக்சே இங்க வந்தார்? அப்போலாம் என் மீனவர் பிரச்சனை பேசல. அப்போலாம் ஈழத்தமிழருக்கு இலங்கை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை பத்தி பேசல. அங்க போய்த்தான் பேசணும் என்றால் அதை எப்படி ஏற்கிறது? இது எவ்வளவு அர்த்தமற்றது. நீங்க பீகார்ல புத்த விகார நிறுவனம், புத்தருக்கு ஒரு அடிக்கல் நாட்டணும் ஒரு சிலைக்கு. சீனா ஒரு பெரிய பௌத்த நாடு, ஜப்பான் ஒரு பௌத்த நாடு, பர்மா இருக்கு, தாய்லாந்து இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர் இருக்கு. இப்படி எத்தனையோ நாடுகள் பௌத்தத்தை தழுவி இருக்கு. மிகப்பெரிய தலைவர்களாம் இருக்கிறாங்க அந்த நாட்டில். அவர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த நாட்டில் புத்தர் சிலைக்கு ஒரு அடிக்கல் நாட்டி இருக்கலாம். ஆனால் நம்மை அவமதிப்பதற்காகவே நம் இனத்தை கொன்றொழித்த அந்த ராஜபக்சே நமது மக்கள் ரத்தமும் சகதியும் கையும் காலும் இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவரை அழைத்து வந்து இந்த நாட்டில் சாஞ்சியில் நீ வந்து புத்த விகாரை நிறுவு, நீ வந்து இங்கே பள்ளிக்கூட அதுக்கான இதை அடிக்கல் நாட்டு என்றால் அது இந்த தமிழ் தேசிய நம்ம இனத்தை எவ்வளவு அவமதிக்கிற ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒவ்வொன்றையும் இந்த அரசு திட்டமிட்டு நமக்கு எதிராச்சு. நீ என்னடா ராஜபக்சே போர் குற்றவாளிங்கிற, நீ அவனை பெரிய இது கொலைகார பையன்ற, நீ கத்திக்கிட்டேறா, நீ என்னடா பண்ணிடுவ? உனக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல திருப்பதியில் வந்து அவனை சாமி கும்பிட வைக்கிறேன்டா, நீ என்னடா பண்ணிடுவ தமிழா என்று
கேட்கிற ஒரு இழிவான நிலை தான். நீ என்ன பண்ணிட முடியும்? உன்னால உனக்கு என்ன இருக்கு? இப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டு வருது, ஒவ்வொரு துறவமா செய்து கொண்டு வருது. ஆனால் ஐயா மன்மோகன் சிங் அந்த நாட்டுக்கு காமன்வெல்த் மாநாடு நடக்கும் போது போகக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அது காரணம் என்ன? நீங்க அந்த மாநாட்டுக்கு போய்விட்டால் அந்த நாடு செய்த போர்க்குற்றம், இனப்படுகொலை எல்லாவற்றையும் ஆதரிப்பது, அங்கீகரிப்பதாக ஆகிவிடும். ஏன்னா ஏற்கனவே நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு விசாரணை வரும். அந்த நேரத்தில் இங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்குது இந்தியாவில். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ராஜபக்சே காமன்வெல்த் அமைப்புக்குள்ள பல நாடுகள் இருக்கு. அந்த நாட்டில் ஏதாவது ஒரு தலைவரை சிறப்பு அழைப்பாளராக இறுதி போட்டிக்கு கூட்டிருக்க முடியும். ஆனால் திட்டமிட்டு இலங்கையின் அதிபர் ராஜபக்சே இந்தியா அழைக்குது. அப்ப இன்னும் 2 மாசத்துல மனித உரிமை ஆணையம் அங்க ஒரு விசாரணை கொண்டு வருது. அப்ப என்ன செய்து நடுவால ராஜபக்சே அமர வைத்துக் கொண்டு அந்த பக்கம் அம்மையார் சோனியா காந்தி, இந்த பக்கம் ஐயா மன்மோகன் சிங் பிரதமர், கட்சியின் தலைவர், நடுவால ராஜபக்சே. அவர் வரும்போது சிவப்பு கம்பள வரவேற்பு. அது வெறும் கம்பளம் தான். அது சிவப்பா இருந்ததுக்கு காரணம் நமது அக்காவும் தங்கச்சியும் மாத்தாலும் அப்பனும் சிந்திய ரத்தத்தில் சிவந்ததுனால அது சிவப்பு கம்பளமா இருக்கு. வந்து உட்கார்ந்து இப்ப என்ன சொல்லுது? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான், ரஷ்யா, எல்லா பேரும் தெரிஞ்சுக்க, தமிழன் சொல்றது மாதிரி இவன் போர்க்குற்றவாளி இல்லை, இனப்படுகொலையாள இல்ல, என் நண்பன் பார்த்துக்க. யார் நடவடிக்கை எடுப்பா? யார் பேசுவா? ஏன்னா இந்தியா என்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை. உலக நாடுகள் உற்பத்தி செய்கிற அனைத்து பொருட்களையும் விற்கிற மிகப்பெரிய சந்தை சீனாவும் இந்தியாவும். 130 கோடி மக்கள், 150 கோடி மக்கள், உலக மக்கள் தொகையில் சரிவாரி வைத்திருக்கிற பெருந்தேசம் இந்தியாவும் சீனாவும். உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவோட வர்த்தகம், தொழில், ராணுவம், எப்படி பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டு வைத்திருக்குது. இந்திய பெருந்தேசத்தின் பகையா தமிழன் என்ற சின்ன இனமா என்று வருகிற போது இந்திய பெருந்தேசத்தின் நட்புதான் முக்கியம் என்று உலக நாடுகள் முடிவெடுக்குது. அதனால் நமது இனம் அனாதையாக தட்டுக்கட்டு நிக்குது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய நாடு, தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வளர்கிற மிகப்பெரிய தேசம், ஒரு பேரரசு, அதன் அதிபர், அதன் முதன்மை அமைச்சர் இலங்கைக்குள் சென்று அந்த இலங்கை அதிபரோடு கைகுலுக்கி அவரோடு விருந்து உண்டு, கட்டிப்பிடித்து படம் எடுத்து சிரித்து மகிழ்ந்து வந்தால் அவனை போர்க்குற்றவாளி என்று எந்த நாடு சொல்லும்? இந்தியா சொல்லுமா? இது மைத்திரி பாலாட்ட நீங்க தமிழர்களை கொண்டிருக்க கூடாது, சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு போர்க்குற்றவாளி தான் அப்படி கை விடுக்கிட்டு வருவாரா? அது நரேந்திர மோடி சொல்லிடுவாரா போர்க்குற்றவாளின்னு? அவன் சொல்லுவான், நீ குஜராத்தில் என்ன பண்ணி அதான் நான் இங்க பண்ணேன், சாப்பிட்டு கை கட்டிட்டு போயிட்டே இருப்பான். சர்வதேச விசாரணை முதல்ல குஜராத்தில் நடத்து, அப்புறம் இங்க நடத்தலாம். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஐயா சுப்பிரமணிய சாமி என்ன பண்றாரு? இலங்கைக்கு போறார், ராஜபக்சே சந்திக்கிறார், திடீர்னு வர்றார், அமெரிக்காவுக்கு போறார். அங்கிருந்து அமெரிக்காட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. என்ன? நீ பன்னாட்டு விசாரணையை கேட்காதே, கேட்டால் ஈராக்கில் நீ என்ன செய்தியோ அதற்கு பன்னாட்டு விசாரணையை கேட்பார்கள். இந்தியாவை விரும்பாது ஏன் காஷ்மீரில் கேட்பார்கள். அப்படின்னா இலங்கையில் என்ன நடந்ததோ, ஈழத்தில் என்ன நடந்ததோ அதான் காஷ்மீரில் நடந்து கொண்டு இருக்குது என்று அர்த்தம். அப்ப கொலகார பெயரெல்லாம் சேர்ந்து அந்த கொலையை மூடி மறைக்க போராடனே ஒழிய கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெறவோ நியாயத்தை பெறவோ எவனும் முன் வரல. இதை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இப்ப மதிப்புமிக்க தலைவர் ஐயா நரேந்திர மோடி அங்கு போனாலும் இதுதான் நடக்கும். அந்த நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் போய் யாராக இருந்தாலும், இலங்கை ஒரு செல்வம் வளம் கொளித்த நாடு, ஒரு ஆன்மீக நெறி கொண்ட நாடு, பௌத்தனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு, இந்த ராணுவம் தீவிரவாதத்தை ஒழித்தது, இதோடு நாங்கள் என்றென்றைக்கும் நட்பு பேணுவோம், தொழில், வர்த்தகம், ராணுவம் முதலிய வெற்றி நாங்கள் தொடர்போடு இருப்போம், மதிப்போடு இருப்போம், அன்போடு இருப்போம் என்று பேசிவிட்டு வந்து விடுவார். இப்படி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்தியாவின் முதன்மை அமைச்சர் அந்த நாட்டின் பாராளுமன்றத்துக்கு போய் இலங்கையை புகழ்ந்து பாராட்டி இலங்கை போல ஒரு நாடு இல்லை என்று வந்தால் எந்த நாடா சொல்லும் இது போர்க்குற்றம் செய்த நாடு, இனப்படுகொலை செய்த நாடு என்று எவன் முன் வருவான்? அதனாலதான் நீங்க போகாதீங்க என்று சொல்றோம். இதுவும் இப்ப சொல்றோம், அது நடக்க போறது இல்லை. ஆனால் ஒரு நாள் நாங்க இதுக்கெல்லாம் எப்படி பழி வாங்கணும் தெரியுமா? இந்த அதிகாரம், இந்த நிலப்பரப்பு எங்களுக்கானதா வந்த பிறகு இலங்கைக்கு நீங்க போங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத சங்கத்தின் தலைவர் வேண்டா அவனை கூப்பிடுறா, தமிழ்நாட்டுல வந்து நீ பேசுறா,
அவன் வரவிட வேண்டியது ஒரு அறிவிப்பு, ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அவருக்கு அழைச்சிருக்காமே, அதெல்லாம் தவறு அப்படின்னா கடந்த காலத்துல நீங்க எங்களை எல்லாம் கேட்காம எப்படி போயிட்டு வந்தீங்களோ அப்படித்தான் இருக்கு. நீங்க போகும்போது எங்களுக்கு எப்படி வலிச்சதோ இப்ப உங்களுக்கு எப்படி வலிக்குதோ அப்படித்தான் அங்க அப்ப எங்களுக்கு வலிச்சது. அப்படி சொல்ல ஒரு ஆள்னால இங்க எவனும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய தலைமையில அவன் கையில இருக்கு. எல்லாருடைய தலைமுடியும் பிடிச்சி வச்சுட்டான். இப்ப விடுதலையா, வழக்கு என்னைக்கு வருது, தீர்ப்பு என்னைக்கு வருது, எவனுக்கும் தெரியாதனால எதையும் சொல்ல முடியல. இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டான். கொத்து முடிய குனிய முடியாது, நிம்மற முடியாது, இங்கிட்டு சாய முடியாது, இங்கிட்டு சாய முடியாது. நம்மள மாதிரி ஆளா மயிரே வச்சுன்னு சிறச்சு விட்டு போயிட்டு இந்தா நீ வச்சுக்க. அதனாலதான் இப்ப எதற்காக போக கூடாதுன்னு சொல்றோம். இதுதான் நடக்கும், இதான் நடக்கும். யாழ்ப்பாணத்துக்கு போறாராமே, போய் என்ன செய்ய போறாங்க? அவன் பிரதமர் நரேந்திர மோடியை யாரு சந்திக்க வேண்டும் என்று இந்நேரம் தேர்வு பண்ணி வச்சிருப்பான். தேர்வு பண்ணி இதைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி வச்சிருப்பான். அவரோட விறுவிறுன்னு போய் மக்களோட மக்களா போய் பார்த்து பேசிட்டு வருவாரா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிரதமரை சந்திப்பதற்கென்று 50 பேர் அல்லது 20 பேர் அல்லது 30 பேர் அல்லது 100 பேரை தயார் செய்து இதைத்தான் பேச வேண்டும், இவர்தான் பேச வேண்டும், இதைத்தான் இவ்வளவு நொடிகளில் தான் பேச வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து வச்சிருப்பான். மீறி பேசினால் மோடி விமானம் ஏறதுக்குள்ள அவன் பாடையில ஏறுவான். இதான் நடக்கும், இதான் நடந்திருக்குது, நடக்கும். அது தெரிஞ்சதுனாலதான் சொல்றோம், ஐயா நீங்க தயவு செய்து போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. தம்பி எல்லாம் கூட சொன்னாங்க. அம்மையார் சுஷ்மா சிவராஜ் அவர்கள், ஐயா ரணில் விக்ரமசிங்கே மீனவர்கள் எளிதாண்டி வந்தால் சுடுவோம் என்று சொன்னதற்கு வருத்தம் தெரிவிச்சார். அது என்ன குசு குசுன்னு காதுக்குள்ள பேசுறதா? நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த நாட்டு மக்களை கொன்றது என்பது இந்த நாட்டுக்கான அவமானம், ஒவ்வொரு குடிமகனுக்குமான அவமானம். அப்ப வெளிப்படையாக இந்திய நாட்டின் மக்களிடத்திலே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அவர் அறிவிக்காத வரை அது குற்றம் தான். அவர் பேசியது தவறுதான், அதுக்கு மன்னிப்பே கிடையாது, அதுக்கு அதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது. அதை அம்மையார் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் எப்போதும் சிங்களர்களை காப்பாற்ற துடிப்பது போல இப்போதும் ரணில் விக்ரமசிங்கை நீங்க காப்பாற்ற துடிக்கிறீர்கள் என்றுதான் நான் எண்ணுவேன். ஏன்னா அவர் வாயால சொல்லுங்க, ஆமா நான் அப்படி பேசுனது தவறுதான், அப்படி பேசியிருக்க கூடாது, இனி வரும் காலங்களில் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்லட்டும். சொல்ல மாட்டார். எந்த நாட்டில் போய் நம்ம நின்னாலும் இந்தியா என்ன சொல்லுதுன்னு தான் கேட்கிறாங்க. இந்தியா என்ன சொல்லுது? என்ன இந்த ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்கம், அதன் காலடியில் தான் இலங்கை என்ற நாடு இருக்கிறது. இந்தியாவிற்குள்ளதான் 9 கோடி தமிழ் மக்களுக்கு குறைவில்லாத மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களுடைய உறவுகளுக்குத்தான் அங்கே பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. அதனால் இந்த மக்கள், இந்த நாடு என்ன முடிவெடுக்குதோ அதற்கேற்பத்தான் இசைவும் அசைவும் நடக்கும். அப்ப அதனாலதான் மதிப்புமிக்க எங்களின் பிரதமர் அந்த நிலத்திற்கு போகக்கூடாது. நீங்கள் போய் ஒண்ணுமே எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது, அவன் தரமாட்டான். எல்லாரும் சொன்னாங்க மைத்திரிபால சிறிசேனா வந்துட்டா எல்லாம் அவருக்கு சரியாயிரும் என்று சொன்னாங்க. ஒன்றை நீங்க நுட்பமா கவனிக்கணும். அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது எப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல, ஒன்றும் அல்ல. ஆனா அந்த நேரம் இந்தியா அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று போராடணும், நம்ம போராடணும். ஆனால் இந்தியா ஆதரிக்கல, எதிர்க்கல, நான் நடுநிலை வகிக்கிறேன் என்று சொல்லிட்டு உடனே ராஜபக்சே ஒரு 6 மீனவனை விடுதலை செய்யறான். இது நல்ல அடிப்படை. திருப்பி ஐயா நரேந்திர மோடி பிரதமர் ஆகும் போது அந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளரா காமன்வெல்த் அமைப்புகள் இருக்கிற நாட்டின் தலைவர்களை எல்லாம் கூப்பிடுறோம் என்று ஒப்புக்கு சொல்லி இந்த ராஜபக்சேயை கூப்பிட்டாங்க. ராஜபக்சே வரும்போது அப்போது ஒரு 6 மீனவனை விடுதலை செய்யறாங்க. திருப்பி சிறிசேனா வந்துடுறாரு, பிரதமரா அதிபரா வந்துடுறாரு, அந்த நாட்டின் அதிபரா. இங்க அழைக்கிறாங்க விருந்துக்கு, சிறப்பு அழைப்பாளரா நீங்க வாங்க எங்க நாட்டுக்குன்னு. அவன் கொஞ்சம் 40 இப்ப சில படகுகளை 86 படகுல 87 படகுகளை விடுதலை செய்யறான். அது நல்ல அடிப்படை. இங்க வந்துட்டு திருப்பி போய் நாகப்பட்டினத்துக்கு 40 மீனவனை சிறை பிடிக்கிறார். திருப்பி இப்ப ஐயா நரேந்திர மோடி அங்க போறாங்க, சிறையில் இருக்கிற 86 மீனவனை விடுதலை செய்யறார். ஏன் எதற்கு என்ற விசாரணை தீர்ப்பு எதுவும் இல்லை. அதிபர் உத்தரவிடுறார், வெளியே விடுறார்.
இதை நுட்பமா எனது அன்பு மக்கள், எனது அருமை உறவுகள் சிந்திக்கணும். இப்ப நீங்க தாலிபான் வீரர்கள்லாம் போராடுவாங்க. யாராவது ஒரு பிணை கைதி வந்துட்டா டக்குன்னு பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதை கழுத்துல கட்டி வச்சு ஊடகங்களுக்கு எடுத்து அனுப்புவாங்க. இவரை விடுதலை செய்யணும்னா அப்படித்தான் நம்ம நாட்டு ஒரு அருள் தந்தையை கூட, தூத்துக்குடியை சேர்ந்த அருள் தந்தையை கூட பிடிச்சு வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்காக இந்த நாட்டு குடிமக்களில் எந்த நாட்டு குடிமக்களையோ பிடித்து வைத்து பிணை கைதியாக மிரட்டுவார்கள். அப்படி மிரட்டுகிற செயலை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? அதை பயங்கரவாதம், தீவிரவாதமாக பார்க்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்டின் குடிமக்களில் மீனவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு தனக்கு தேவைப்படுகிற போது இந்தியா தன்னை அழைத்தால் நட்போடு அணுகினால் விடுதலை செய்வது, இல்லை என்றால் அவர்களை சிறைப்படுத்துவது என்ற செயல் பயங்கரவாதமா இல்லையா, அது தீவிரவாதமா இல்லையா என்றால் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. இந்த செயலை எப்போதாவது இந்திய பெருநிலம் கண்டிச்சிருக்கிறதா? இல்லை. நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் சிறிசேனா ராஜபக்சேக்கு பரவாயில்லை என்று. சிறிசேனா யாரு? ராஜபக்சேயினுடைய அமைச்சர். இப்போதும் ராஜபக்சேயின் கட்சி தான் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ராஜபக்சே மட்டும்தான் இல்ல. நாம விலகாலம் போராடியது ராஜபக்சேயின் வெறும் அற்ப தேர்தல் தோல்விக்காகவா? அதோடு முடிந்து போய்விட்டதா? என் இனம் மொத்தமும் செத்ததும் ராஜபக்சேயின் வெறும் அரசியல் தோல்வி ஒன்றா? இதுதான் நமக்கு இருக்கிறது. ஆனா இவன் அதை வச்சுதான் மூடி விட பார்க்கிறான். அப்படியே மொத்தமாக கடத்தி விட பார்க்கிறான். தமிழ் மக்களின் உள்ளங்களில், இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களில் இருக்கிற காயங்கள் ஆறி போகணும். அவன் அப்படியே கேளிக்கைகளில் மூழ்கி, பொழுதுபோக்குகளில் மூழ்கி கடந்து போகணும் என்று நினைக்கிறார். அதான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டின் மதிப்புமிக்க ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, நீங்கள் இலங்கைக்கு செல்கிற பயணத்தை நிராகரிக்க வேண்டும். இவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க, போகட்டுமே. அவர் தான் போய் என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போமே. என்ன பேச போறாரு? இலங்கை பாராளுமன்றத்திற்குள் தமிழர் என்ற ஒரு வார்த்தை கூட உச்சரிக்க மாட்டார். நீங்க என்ன எழுதி வச்சுக்கிடுங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18 நாட்கள் நாம் பரப்புரை செய்ததுல என்ன பாரதிய ஜனதா வந்தா செய்யும்னு சொன்னோம், அதான் இந்த 8 மாசத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. இவங்க போறது தொழில் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு. தமிழர் நிலங்களில் சம்பூர்ல கட்டி இருக்கிற அனல் மின் நிலையத்தை திறப்பார். சம்பூர் நிலப்பரப்பு, அந்த கிராமம் முழுக்க வாழ்ந்தது நமது மக்கள், தமிழ் மக்கள். அடிச்சு விரட்டி விட்டு அந்த நிலப்பரப்பை பறிச்சிட்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் போட்டு அணு மின் நிலையம் கட்டுது. அது திறப்பார். நாங்கள் கட்டி கொடுத்த வீடு என்று திறப்பார். இவன் கட்டி கொடுத்த வீடுனா என் வீட்டை இடிச்சவன் பதில் இல்லை. என் வீட்டு மேல குண்டு போட்டு இடிச்சு தரமட்டமாக்கின அயோக்கியனே நீங்க தானடா. எனக்கு கட்ட கால் மாட்டி விட்டதை சொல்றான் இந்த காவாலி பைய. என் காலை துண்டிச்சதே நீங்க தானடா. அப்புறம் என் காது கை வாங்கி கொடுத்தேன், கண்ணாடி வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன். என் வீட்டை இடிச்சவன், அதுக்கு என்ன பதில் இருக்குது? இடிச்சவன். ஆனால் இந்த கத்துவதனால் என்ன பயன் நீங்க கேட்கலாம். இந்த பதிவு இருக்கும். ஒரு காலத்துல நீண்ட காலமா தொடர்ச்சியா இந்த கருத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய பிள்ளைகள் போராடி வந்தார்கள் என்ற வரலாற்று பதிவு இருக்கும். ஒரு நாள் நாங்கள் ஐயா நரேந்திர மோடி எமக்கான உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டு நிற்க போறதில்லை. இங்கே இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பெற்றுத்தாருங்கள், ஐயா கலைஞர் அவர்களை பெற்றுத்தாருங்கள், அமெரிக்க அதிபரே ஒபாமாவே, ஆஸ்திரேலிய அதிபரே, எனது உரிமையை எனது பாட்டன் பாரதி சொன்னது போல கொடுக்கிற கைதான் உயர்ந்திருக்கும், எப்போதும் வாங்குகிற கை தாழ்ந்திருக்கும் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், எடுக்கிற கையும் உயர்ந்துதானடா இருக்கும் என்று. அன்பு மக்களே, புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்லுகிறார், இழந்து விட்ட உரிமையை யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற முடியும் என்று. எப்போதும் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். அதுவும் நாங்கள் சிங்கங்கள் அல்ல, வீர தமிழ் புலிகள், விடுதலை புலிகள். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நான் எனது உரிமைக்காக, எனது விடுதலைக்காக என்னை நம்பித்தான் இருக்கிறேனே ஒழிய என் முன்னால் கூடியிருக்கிற உங்களை நம்பி கூட நான் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்கள் உரிமைக்காக நீங்கள் உங்களைத்தான் நம்பி நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் எவனையும் நம்பி நிற்கக்கூடாது.
உனக்காக நான் மூச்சு விட்டு நீ உயிர் வாழ முடியாது. உன் உயிருக்கு மேலானது உன் உரிமை, நீதான் போராடி பெறணும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என் அன்பு மக்களை, இதைதான் என் இரு நாள் வரை சொல்லுவேன். எனது உரிமையை நானே எடுத்துக் கொள்ளுவேன். அன்றைக்கு இவர்கள் எவரும் தடுக்க வராமல் இருந்தாலே போதும். சிங்கள எனக்கு தரப்போறான நாடு, அவன் எனக்கிட்ட கேட்க போறான் நாடு. கொஞ்ச நாள் கழிச்சு ரணில் விக்ரமசிங்கே சொல்றாரு, இந்தியா கிளைம் பண்ணாது, கச்சத்தீவு கேட்டு அது கேட்காது, இந்தியா கிளைம் பண்ணாதுன்றான். எவ்வளவு நாளைக்கு கேட்காம இருக்கும் இந்தியா? எவ்வளவு நாளைக்கு கேட்காம இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு? ரணில் விக்ரமசிங்கருடைய தாத்தா பாட்டி சொத்தா, ஆத்தா சொத்தாது கச்சத்தீவு, என் தாத்தா சொத்தது. எவ்வளவு நாளைக்கு இந்தியா கேட்காம இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு. வந்து உட்கார்ந்தவன முதல் கோரிக்கை, முதல் தீர்மானம், கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறியா இல்லையா? என்ன பதில் சொல்ற? அது கொடுத்ததுதான், அது எடுக்க முடியாது. அப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை தமிழ்நாட்டை பிரிச்சு விடு. முதல் தீர்மானம். அங்கிருந்து கத்துவான், எல்லாம் கத்துவான். இந்த பாரதிய ஜனதா, இந்த RSS தேசிய தலைவர்களா இருக்கிறான்ல, இந்தியாவின் நடு வீதியில பிறந்தவன், இந்தியாவின் நடு வீதியில பிறந்தவன். என்ன சொல்லுவான்? பிரிவினைவாதி சீமான். அப்படி பார்ப்பேன், வாடா என் தேசபக்தா, வாடா கூப்பிட, வாடா என் தேசபக்தா கூப்பிடு. ஏண்டா நாயே, 50 ஆண்டுகளா காலடியில் இருந்து இந்த என் தாய் நிலத்துல ஒரு பகுதியை எடுத்து இந்தியாவோட சேருடான்னு சொல்ற நான் பிரிவினைவாதி, பிரிச்சு யாரையும் கேட்காம எடுத்து கொடுத்ததுன்னு சொல்ற நீ தேசியவாதியாடா நாயேன்னு தேஞ்ச செருப்பை எடுத்து வச்சிருப்பேன் பாரு, ஓரத்துல வச்சு எடுத்து. ஐயோ, ஆள் இல்ல, கேட்க ஆள் இல்ல. அவன் வந்து கால் மேல கால் போட்டு இந்தியா கிளைம் பண்ணாது. இவன் அது கொடுத்ததுதான் நக்கல் அடிக்கிறது. ஐயோ கேப்பேன். அதுக்கு ஒரு காலம் உருவாகி கொண்டிருக்குது. இது தமிழ் தேசிய இனத்திற்கான காலம், இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான காலம், குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகளுக்கான காலம். நாம நம்ம உணர்வை பதிவு செய்யறோம். ராஜபக்சே வரும்போதெல்லாம் எதிர்த்து போராடணும். நான் மைத்திரிபாலா வரும்போது போராடல. ராஜபக்சே மைத்திரிபாலாவை வேறு அல்ல. என் அன்பிற்குரியவர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சிங்கள நாயில் நல்ல நாய் கெட்ட நாய் இல்லை, எந்த நாயும் நம்மளை கடிக்கும். இதுல உண்மை நீ தெரிஞ்சுக்க. சிங்களம் என்பதே தமிழனுக்கு எதிரானதுதான். சிங்களம் என்பதே அந்த கொள்கையை வகுப்பவன் அதிபன் அல்ல, புத்த பிக்குகள். அந்த புத்த பிக்குகள் எப்போதும் நமக்கு எதிரானவன், தமிழனுக்கு எதிரானவன், தமிழர் உரிமைக்கு எதிரானவர்கள். அதை நீ நல்லா கவனிச்சுக்கோ. அவன் பாடத்திட்டத்திலே பிஞ்சு குழந்தைகளுக்கு நஞ்ச விதைக்கிறான். ஒரு பெருத்த பூதம் போல ஒரு பெருத்த உருவத்தை வரைஞ்சு, கோரமான முகத்தை வரைஞ்சு, பெரிய பற்களை போட்டு, இவன் தமிழன், நரமாமிசம் தின்பான், அதாவது மனிதர்களை தின்பான் என்று எழுதி சின்ன வயசுல குழந்தைகளுக்கு பாடமா வச்சிருக்கான். இதை படித்து வளர்கிற சிங்களன் எப்படி நம்ம மேல அன்பா இருப்பான்னு நீ பார்த்துக்க. அப்ப அவன் அந்த பிஞ்சு குழந்தைகளின் நெஞ்சுக்குள்ளே நஞ்சை விதைத்து விதைத்து வளர்க்கிறான். அவன் நமக்கு எப்பவும் நிக்க மாட்டான். அதுல மைத்திரிபாலா இல்ல, அவங்க அப்பே வந்தாலும் நமக்கு எதிராக தான் இருப்பான், எவன் வந்தாலும். அதனால இவர் வந்துட்டாரு. நீங்க நுட்பமாக்க, நீங்க தமிழ் மக்களால் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று ராஜபக்சே சொல்றாரு. அப்படின்னா தமிழ் மக்கள் தனக்கு எதிராக வாக்கு செலுத்திருக்காங்க. தமிழ் மக்களால் தான் மைத்திரிபாலா வென்றிருக்கார் என்பது உறுதியாகிறது. ஆனால் எல்லோருக்கும் தனது வெற்றிக்கு உழைத்த எல்லோருக்கும் நன்றி சொல்ல வருகிற மைத்திரிபாலா சிறிசேனா எனக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை சொல்லுங்க. அப்ப நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட எமது இன மக்களுக்காக சொல்லாதவன் எனக்கு என்ன நல்லது செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டான். இன்னைக்கு உலக நாடுகள்ல, பிரிட்டன்ல, கனடால, ஆஸ்திரேலியால, அமெரிக்கால, பிரான்ஸ்ல, எல்லா நாடுகளையும் பரவி வாழ்கிற நமது மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள், பிள்ளைகள், நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்ட எனது இன மக்களுக்கு, அழித்து ஒழிக்கப்பட்ட அழிவின் விளிம்பில் நிற்கிற எனது இன மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுத்தாருங்கள். அந்த அநீதிக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள். யாராவது ஒருவன் அந்த நிலத்தில் நடந்த போரை பெற்று
பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு உலக நாடுகளில் ஒரு தலைவன் உண்டா? இந்திய நாட்டில் ஒரு தலைவன், தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் உண்டா? இல்ல. என்ன தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க, ஒரு அரசியல் தீர்வை கொடுங்க, ஒரு உரிமையை கொடுங்க. ஏண்டா இத்தனை லட்சம் பேரை கொன்றாய் என்று கேட்க இந்த நாட்டில் ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. அப்ப விடுதலை புலிகளை கொல்லணும்னு போர் தொடுக்கிறேன். பச்சிலம் குழந்தைகள் இத்தனை ஆயிரம் பேரை ஏன் கொன்ற? ஏன் கொன்ற? சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் கூடாது, இதுதான் உலகத்துல மரபு. அப்படித்தான் லிபியாலையும் ஈஜிப்திலையும் புரட்சி வந்தது. இன்னைக்கு சிரியாவில் ராணுவ தாக்குதல் நடத்தும் போது எல்லா நாடுகளும் பாயுது. எப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவாங்க? சிரியா மேல பாயிறது, ஸ்ரீலங்கா மேல பாயுது. அது உள்நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தவே கூடாது என்று ஒரு மரபு இருக்கு, சட்டம் இருக்கு. அதனால அத்தனை தாக்குதலையும் வானூர்தியின் மூலமா நடத்தினாங்க. ஒரு வய கேட்கல. குண்டு கொடுத்தவன், விமானம் கொடுத்தவன் எப்படி இதை கேட்பான்? எப்படி தடுப்பான்? எப்படி தடு? மனித உரிமை மீறல் என்று பேசுகிறார்கள் சில மகத்தான தலைவர்கள். இந்தியா இதுவரை மனித உரிமை மீறல் தான் அங்கு நடந்திருக்கிறது என்று சொல்லுது. மனித உரிமை மீறல் என்றால் என்ன? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிப்பதான் உரிமை மீறல். ஒரு மனிதன் உயிரையை பறிப்பது உரிமை மீறல் அல்ல, அது கொலை. அங்கு நடந்தது வெறும் கொலையா? இல்லை, படுகொலை. ஏன் படுகொலை? பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஊடகங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இதன் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது, இது சட்டம். ஆனால் இதன் மீதுதான் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியது இலங்கை ராணுவம். அதனால அது படுகொலை. இந்த பச்சிளம் குழந்தைகள், இது படுகொலை, இது படுகொலை. இத்தனை மனிதர்கள், இவ்வளவு பெரிய தலைவர்கள், ஐயா ஒபாமா இருக்கார், நரேந்திர மோடி இருக்கிறார். இந்த பிஞ்சு பாலகனை கை கெட்ட தூரத்தில் வச்சு 5 குண்ட நெஞ்சில செலுத்தி ஏண்டா கொண்டாய் ஒரு பய கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபவன் தமிழன் என்பதால் சகித்துக் கொள்றான் என்று அவன் சகித்துக் கொள்ளலாம். இதை மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகளும் சகித்துக் கொண்டு கடந்து போறார்களே என்றுதான் மிகுந்த வருத்தமும் வேதனையும் இருக்கிறது. அதனால் தான் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அன்பு பிள்ளைகளே, இந்த சாவு உங்கள் இனத்தின் சாவில்லையா? வீர தமிழினம் இப்படி வீழ்ந்து கிடக்கலாமா? மான தமிழினம் அதை மறந்து போகலாமா என்று எழுதி வைக்கிறார். ஏன் உன் இனத்தை கொன்றொழித்து 500 ஆண்டு ஆகிவிடல, 500 ஆண்டு ஆகிவிடல. உன் பாட்டன் ராவணனை கொன்னதற்கு 1000 ஆண்டுகளாக ராவணன் லீலா நடத்தி கொண்டு சிரிக்கிறான். ஆரிய பார்ப்பாங்க, 10 தலையில உருவத்தை, 10 தலை இருக்குது இல்ல, அது நடந்துச்சு நடக்கல. ஆனால் ராவணன் நம்மள பாட்டனை உருவமா வச்சு ஒருத்த அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா, எவ்வளவு ஆண்டுகளா மறக்காம வச்சிருக்கான். ஆனா நீ உன் பாட்டன் செத்தது மறந்துட்டு போயிட்டா இருக்க. உன் பாட்டனை எவன் கொன்னானோ அவனையே நீ கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப எவ்வளவு உயர்ந்த பிறவி நீ என்பதை நீ தான் புரிஞ்சுக்கணும். உங்க அப்பனை ஒருத்தன் கொன்னுட்டான், உங்க அப்பனை கொன்னவனே உனக்கு அப்பனா இருக்கிறது வரலாற்றுல மட்டும்தான், வேற எவனுக்கும் இல்லை. தமிழனுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அப்ப எப்படி இருக்கு? வெறும் 5 ஆண்டுகள் தான் உன் ஆத்தா, உன் அப்பா, உன் அக்கா, உன் தங்கச்சி, உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு உன் வீட்டை இடிச்சு, நாட்டை அடிச்சு, உன்னை சொந்த நிலத்தை விட்டு அனாதையாக அகதியாக விரட்டி அடித்து 5 ஆண்டு கூட இன்னும் முழுசா முடியல. நீ மறந்துட்ட. அப்படின்னா எப்படி கடந்து போயிட்ட. இன்னைக்கு நாம் அதை பேசினா அதையே பேசிக்கிறாங்க என்றான். இது தவிர இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்றான். இதே அரசியலாக்கி கொண்டிருக்கிறாங்க. டேய், என் இனத்திற்கென்று ஒரு நாடை வைத்து விட வேற என்னடா எனக்கு அரசியல் இருக்க முடியும்? ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைகிற புரட்சியை விட, அதை விட போராட்டம், புரட்சி, அரசியல் வேற என்னடா இருக்க முடியும்? அற்ப இலவச அரசிக்கும், ஆட்டுக்கு, மாட்டுக்கு, அண்டாக்கும், குண்டாக்கும், மூக்கத்திக்கும், தோடுக்கும், தொங்கட்டுக்கும், குவாட்டுக்கும், பிரியாணி பொட்டலத்துக்கு மாடா நாட்டு தொங்க போட்டு அலைய முடியும். இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? இன்னைக்கு தான் ஐயா கலைஞர் சொல்றாரு, மாலை போடாத, துண்டு போடாத, அதையும் காசா கொண்டா. ஏன் ஏன் காசு இல்ல தேர்தலில் நிக்க, எல்லாம் கரையாண்டிருச்சு. கொடுமைடா கொடுமை. இவங்களும் மானம் கட்டு போய் தலைவர் சொல்லிட்டாரு வசூல் கிளம்புறாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் வசூலான கோடிகள்லாம் எங்க? ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நிதி காசே இல்லையா? காசு இல்ல. நாங்களே சொல்றதுடா காசு இல்லைன்னு. பிச்சைக்காரங்க நாங்களே சொல்றது இல்ல காசு இல்லைன்னு. தேர்தல் நிதி கொண்டா
ஏன்னா அதிமுக நிறைய காசு வச்சிருக்கு, அந்த அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. இது கொடுமை. இதையும் சகித்து கொண்டு இந்த தமிழர் நாடு, தமிழர் நிலம் அதுக்கு தயாராகுது. அந்த மாலை போடுற காசு, அந்த துண்டு போடுற காசை கொண்டு அந்த காசா கொடுத்துருக்கு. கலைஞர் ஆளா இருப்பாங்க. இல்ல பேசுறது பிடிச்சு போய் மைக்கே விசில ஒளிவாங்கி கூட ஒரு சீட்டை அடிச்சு விடுது. அப்ப இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் வரை வாழ்கிற நமது தமிழ் மக்கள், பல்வேறு அமைப்பு சார்ந்த தலைவர்கள் எல்லோரும் போய் ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு நாட்டின் அதிபருடைய வீட்டு வாசலில், அவருடைய அலுவலக வாசலில் காத்து கிடந்து நமது இனத்திற்கு நடந்த படுகொலைகளை, இனத்தில் நடந்த அவலங்களை, துயரங்களை காட்டி காட்டி எமக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில், நமக்கான நீதியை பெற்றுத்தர கடமைப்பட்ட தேசத்தின் அதிபர், இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வது, இலங்கை செய்த அந்த இனப்படுகொலையை, போர் குற்றத்தை அதை அங்கீகரிப்பது, ஆதரிப்பதாகிவிடும். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இந்தியா உட்பட பல நாடு. இலங்கையில் நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏனென்றால் இந்த போர் ஒரு நாளில் தொடங்கி ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள் முடிவுக்கு வரல. 60 ஆண்டுகளாக சிறுக சிறுக எனது மொழியை அழைத்து சிதைத்து, எனது இனத்தை அழித்து சிதைத்து, இலங்கை முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள சிங்களன் துடித்த ஒரு பேரினவாத படையெடுப்பு தான், அழிவுதான் அந்த அங்கு நடந்த போர். அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுல பலமுறை உங்களுக்கு நான் நினைவு பேசியிருக்கேன், இருந்தாலும் நினைவூட்ட விரும்புகிறேன். இலங்கை இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும். கன்னடர்கள், மலையாளிகள், சீக்கியர்கள், பீகாரிகள் எல்லாம் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கை இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெறவே முடியாது. அப்ப ஒரு நாட்டின் இராணுவத்தில் அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு இன மக்கள் இடம்பெற முடியாது என்றால், அந்த நாட்டு இராணுவம் அந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஆனாலும் இலங்கையை இவர்கள் ஜனநாயக நாடு, அது முழுமையான ஜனநாயக நாடு என்று வர்ணிப்பார்கள், புகழ்வார். அந்த நிலையில் பாதுகாப்பற்று, அடிப்படை உரிமையற்று நமது மக்கள் அங்கே நிற்கிறார்கள். நாம முதலா போராட்டம் தொடங்கியது எதற்காக? நில உரிமை, காணி உரிமை, அந்த நிலத்தை வாங்குகிற உரிமை, நிதி உரிமை, தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள காவல்துறை உரிமை. இப்ப நமக்கு காவல்துறை இருப்பதை போல இந்த அடிப்படை உரிமைக்காகத்தான் அங்கு போராட்டம் வெடித்தது. ஆனால் இன்று வரை அந்த உரிமையை நாம் பெற முடியாத நிலையிலே நிற்கிறோம். அதுதான் கொடுமை. ஆனால் அந்த மண்ணிலே இருந்து அந்த மக்கள் கேட்கிற அந்த உரிமையை தராத இலங்கை அரசும் இராணுவமும் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் மீன் பிடிப்பதற்காக, அவர்களுடைய மீன் வாழ்வுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்திய தமிழர்களை, இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களை சிறைபிடிப்பதாகவும், சித்திரவதை செய்வதாகவும், வலையை பறிப்பதாகவும் சொல்வதை எப்படி ஏற்பது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு அக்கறை கொண்டு தமிழ் மக்களின் மீது, அவர்களுடைய வாழ்க்கை மீது அவ்வளவு அக்கறை கொண்ட இலங்கை இராணுவம், இலங்கை அரசு எதற்காக லட்சக்கணக்காக நமது மக்களை கொன்று குவித்ததென்றால் அதற்கு பதில் இல்லை. எனவே ஒரு இனப்படுகொலை செய்த நாட்டிற்கு, ஒரு போர்க்குற்றம் செய்த நாட்டிற்கு தமிழக அரசு, தமிழ் மக்கள் நிறைந்து வாழக்கூடிய தமிழ் நிலத்தில் அதிக பெரும்பான்மையோடு, மக்களின் பேராதவரோடு ஆதரவோடு நிறுவப்பட்ட ஒரு அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதனுடைய மதிப்புமிக்க தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு என்ற வலிமைமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து இப்போது வடக்கு மாகாணத்தின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களினுடைய கருத்து, நிலைப்பாடு, தீர்மானம், முடிவு. ஆனால் இதற்கு இந்திய பெருநாட்டின் தலைவர்களின் கருத்து என்ன? இந்திய நாட்டை ஆள்கிற எங்கள் பிரதமரினுடைய நிலைப்பாடு, கருத்து என்ன? இதில் எந்த கருத்துமே இல்லை என்றால், இலங்கை சொல்கிறதே இங்கு இனப்படுகொலை எல்லாம் நடக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை, இங்கு போர்க்குற்றம் கூட நிகழவில்லை என்று சொல்கிறதே, அப்ப அதுதான் உங்கள் நிலைப்பாடா, அதுதான் உங்கள் கருத்தா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது.
இதற்கு எதற்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் மௌனமாக இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் இலங்கை செய்த அத்தனை குற்றத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஏற்றுக்கொள்வதாகிவிடும். அதே நேரம் இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்திற்கும் நீங்களும் உடந்தையானவர்கள் ஆவீர்கள் என்றுதான் நாம் என்ன தோன்றுகிறது. எனவே இந்த பயணத்தை மேற்கொள்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அம்மையார் சோனியா காந்தி, ஐயா மன்மோகன் சிங், இன்றைய குடியரசுத் தலைவர் ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் வரிசையில் இவரும் ஒரு போர்க்குற்றவாளி என்றுதான் நம்மால் கருத முடியும். எனவே தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்வீர்களே, ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் இந்திய பெருந்தேசத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும் மிகப்பெரிய வெறுப்பை கொள்வார்கள். எங்களைப் போல பிள்ளைகளுக்கு இந்திய உணர்வு என்பது துளி அளவும் இல்லாது செத்து ஒழியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. மீறி மேற்கொண்டால் எங்கள் ஆழ்மனதுக்குள் ஏற்படுகிற வடுவும் அந்த வன்மமும் எவராலும் சரி செய்ய முடியாத அளவிற்கு மாறும் என்பதை சொல்லிக்கொண்டு, உணர்வு எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட என் உயிருக்கினிய உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.